இப்போ இந்த தண்ணி இருக்குல்லங்க, இந்த தண்ணி தாங்க லேக்கில் இருந்தவர் தான். அதேமாதிரி குச்சி தண்ணியும் சொல்லி சொன்னாங்க அந்த அக்கா. இந்த தண்ணி வாட்டர் ஃபால்ஸ்லேயும் போய் கலக்குவாங்க. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இது ஒரு பார்க்கிங்க. ஃபுல்லுமே காம்பவுண்ட் சோர் கட்டிட்டு வந்துருந்தாங்களா. என்னடா ஃபுல்லாக காம்பவுண்ட் சோர் கட்டிட்டாங்க, இது மாதிரி உட்கார இடத்துக்கு எப்படா போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் காசு கொடுத்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, நம்ம போட்டிங் வேறு பார்க்கணுமா, அதனால் லேக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இது பக்கத்துலேயே இருந்துச்சு போட்டிங்கும் லேக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். பைக் ஓட்டுற மாதிரி ஒரு போட்டிங் இருக்குங்க, அந்த போட்டிங் இல்லை போலைக்க. எல்லாம் மோட்டரில் ஓட்டுறது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு காலில் மிதிக்கிறது மட்டும்தான் இருக்குது. இவங்க போகிறாங்களாங்க, அவங்க இந்த புல்லுவெளியில் மாட்டிட்டாங்க. கொஞ்சம் நேரம் போக முடியாமல் தத்தளிச்சிட்டாங்க. காசு கொடுத்தா போதும், தனியாக அது மாதிரி போட்டிங்கும் கொடுத்துருவாங்க போலங்க. நான் முன்ன வாட்டர் ஃபால்ஸ்கிட்ட ஒரு லேக் சொன்னேன் இல்லைங்க, அது எந்த லேக்கு தான், அந்த லேக்கிட்ட தான் ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த ஃபால்ஸ்கிட்ட போகுது. பார்க்கு சூப்பராக இருக்குங்க. இருங்க சுற்றி காமிக்கிறேன். ஜிலு ஜில்லுன்னு காற்று வீசுது. ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு சேர் மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்கே ஒரு நாய் இருக்குல்லங்க, என்னது கேமரா ரொம்ப சின்னதாக தெரியுது. அந்த நாய்க்கு சொர்க்கமான வாழ்க்கை இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அது பார்த்தா கேமராவில் பார்த்தா ரொம்ப குட்டியோண்டு தெரியுற மாதிரி தெரியுது. இப்போது டைம் வந்து 2 மணி ஆகுதுங்க. ஒரு 1.5 மணி நேரம் பக்கமாக அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இப்போது தாங்க கிளம்பணும். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா வியூ பாயிண்ட்டு தான் போக போகிறோம். மொத்தம் 2 பாயிண்ட்டு இருக்க போல். ஒன்று வந்து சேவராயன் சொல்லிட்டு டெம்பிள், அதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டு தான் போல். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கரடியூர் வியூ பாயிண்ட்டு. இப்போது நான் வந்து கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் மேப் போட்டிருக்கேன். சேவராயன் டெம்பிள் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து இது தாண்டி தான் போகணும், ஒரு 4 கிலோமீட்ரு. சரி, அதனால் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் வியூ பாயிண்ட் வந்து மறுபடியும் வந்து வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்ப்போம். பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குங்க. ஒரு பக்கம் என் பைக் பலி வாங்குது, ஒரு பக்கம் அந்த செல்லு பலி வாங்குது. நானும் ரூட் மேப் கொடுக்குறேன், டச்சே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த ஸ்டார்ட்டுங்கிற அந்த ப்ளூ பட்டனில் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு போயிடுது. 1.5 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் இல்லைங்க பார்க்கிங்கில். அப்போ என்ன பண்ணியிருந்தேன்னா யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட்டாக வந்து 1 லேக் எடுக்கலாம் தான் பிளானு. அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருந்தேன், 1,20,000 ப்ராஃபிட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம 3 மாதம் தான் இருக்கா, 3 மாதத்தில் மொத்தம் 12 வாரம் தான் இருக்குது. அதனால் நான் 12 வாரத்தை மட்டும் சேலஞ்சாக எடுத்தேன். ஏன்னா அந்த ஒரு சேலஞ்ச் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது சேலஞ்சை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். அதனால் சொல்லிவிட்டு சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ராஃபிட்டாக எடுக்க வேணாம், முழு ஏர்னிங்காகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது லோ பட்ஜெட்டாக வந்து 1,30,000 எடுத்திருக்கேன். 12 வீக்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஓட் போடுறவங்க போடுங்க. அதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, வீடியோ வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேங்க. ஏன்னா ஸ்விக்கி வீடியோ அதிகம் போட வேண்டாம், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்ககிட்டையும் கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. செல்லு மறுபடியும் பழி வாங்கிருச்சிங்க. ஸ்டேட்டுனாரு இதுவான்னு தெரியலையே. என்னென்னா அந்த ரூட் மேப் வந்து நம்ம ஒரு டைம் வந்து பேக் பட்டன் அழுத்தினா கூடியே வரும்ல. சரி அதை அழுத்தலான்னு சொல்லி அழுத்தினோம் பாருங்க, வெளியே வந்து விட்டுருச்சு. சரி மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சுங்க. பாடாப்படுத்துது. பைக்கு ஒரு பக்கம் அப்படி தான் பாடாப்படுத்தும், இந்த செல்லு ஒரு பக்கம் பாடாப்படுத்தும். இவ்வளோக்கும் மத்தியில் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வருது. பைக் வந்து நம்ம 7 பிப்ரவரி 2025 எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம்லாங்க. அதனால் அதுக்கும் இப்போதுக்கும் இடையில வந்து வெறும் 3 மாதம் தான் இருக்குது. அதனால் வந்து வெறும் 12 வாரத்துக்கு மட்டும் தான் சேலஞ்சு போட முடியும். 1,30,000 சொல்லி போட்டிருக்கல, அது வந்துட்டு வெறும் ப்ராஃபிட் மட்டும் கிடையாது,
எல்லா அமௌண்ட்டுமே சேர்த்தி, அதாவது ப்ராஃபிட்டே இல்லாமல் நம்ம பெட்ரோல் செலவும் சேர்த்து, நம்ம சாப்பிட்ற செலவும் சேர்த்து, ஏர்னிங்ஸ் ப்ராஃபிட்டும் சேர்த்து வர அமௌண்ட்டு, ஃபுல் அமௌண்ட்டுமே. இதில் நம்ம ப்ராஃபிட்டுக்குன்னு சொல்லி எதையுமே நம்ம மைனஸ் பண்ணவே மாட்டோம். ஒன் டேயில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதே அமௌண்ட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் 1,80,000 அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம 11,000 எடுத்தாவே போதும். நான் ரொம்ப மினிமம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா இதோட அதிகமாகவே எடுக்கலாம். நான் சேலஞ்சு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் ரோடு ஒன்று பிரியுதா, இந்த மேப் இல்லாதப்பவும் எந்த பக்கம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இடையில வந்துட்டு தீபாவளி வருது இல்லைங்க, அதில் வந்துட்டு எப்படி ஒரு 3 நாள் பக்கம் வேலைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பொங்கல் வருது, பொங்கல்லையும் கொஞ்சம் நாள் வேலைக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே 12 வாரத்தில் மொத்தம் 84 நாள். 84 நாளில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா 72 நாள் தான் நான் வேலைக்கு போகணும். ஆனால் அந்த 72 நாள்லேயும் இந்த தீபாவளி பொங்கல்லாம் வர்றதுனால அதுலேயும் இன்னும் மைனஸ் ஆகுதுங்க டேஸு. அப்படி இப்படி மைனஸ் பண்ணால் ஒரு 65 டேஸ் 67 டேஸ் தான் வருது. அந்த 67 நாள்லேயே நான் வந்து 1,30,000 எடுக்கணும். அதுதான் யோசித்து பார்த்தேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, ஒரு நாளைக்கு நம்ம வந்து 1,800 எடுத்தே ஆகணும், அப்படி எடுத்தால் தான் இந்த அச்சீவ் பண்ண முடியும் டார்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேங்க. மற்ற நாள்னால் பிரச்சனை இல்லை, மற்ற நாள்னால் அதிகமாகவே அமௌண்ட்டு போட்டிருக்கலாம். அந்த இடையில அதிகமாக சிக்கல் வரதுனால தான் தீபாவளியாக ஓட்ட முடியாதுன்னா அப்போ பட்டாசு அடிப்பாங்க. நம்ம போயிட்டே இருப்போம், எங்கே பட்டாசு அடிப்போம் தெரியும், துப்புக்குன்னு தூக்கி பிடிச்ச வண்டிக்கு நீ 10 கிலோ ஓட்டுருவோம். அதே மாதிரி பொங்கல் நாளில் ஏன் ஓட்ட மாட்டோம், டிராஃபிக் அதிகமாக ஆகும். பொங்கல் நாளில் எனக்கு வந்து நிறைய டைம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குதுங்க. அதனால் பொங்கல் நாளையும் தவிர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த டவர் வேறு இன்னும் கிடைக்கவே மாட்டேன். அப்போ 4G வந்துருச்சுப்பா. ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அமௌண்ட்லாம் அப்போ 20,000 எடுத்து வச்சுக்கிட்டாங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் 30 நாளைக்கு போட போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நடுவில் என்ன ஆயிடுச்சு, ஒரு 5,000க்கு மட்டும் ஏலகிரி போயிருந்தேன். அதுக்கப்புறம் பல்ல கட்டினேன், அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லி அதிலே கொஞ்சம் செலவாயிடுச்சிங்க. அதனால தான் போக முடியல. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது சரி நம்ம சுக்கியே விளாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் விளாக் எடுத்து போட்டேன். நான் அப்போயே சொல்லியிருப்பேன், இந்த சேனலுக்காக மட்டும்தாங்க எடுக்கிறேன், மற்றபடி வேறு எதுக்காக எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் பாருங்கள், நான் ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டு தான் வீடியோஸே போட்டிருப்பேன். ஏன்னா சுக்கி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் டெய்லி வீடியோ போட்டிருப்பேன். யூடியூப்புக்காக போடணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு நாள் 2 நாள் விட்டு போட்டேன். அதுக்கப்புறம் சுகி ஓட்டிகிட்டு போது அது சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேட் இருக்குல்ல, அப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் சேலஞ்சு எடுப்போம், வாட்டர் ஃபால்ஸ் 10 எடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சென்னை சைடில் இருக்கும்போது அங்கே ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா, நேச்சுரலான டூரிஸ்ட் பிளேஸ்னால் ஆந்திரா வாட்டர் ஃபால்ஸ் தான். அப்போ தமிழ்நாட்டில் வாட்டர் ஃபால்ஸே இருக்காதான்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. இப்போ கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் போட முடியாதுல்ல, அதனால தான் மறுபடியும் ஸ்விக்கி கண்டென்ட் எடுத்தேன். அடுத்து ஸ்விக்கி கண்டென்ட் எடுத்த வாட்டி நெக்ஸ்ட் வந்து பைக் வாங்கிடுவோமா, பைக் வாங்கிட்டு ஹில் ஸ்டேஷன் கவர் பண்ணலான் இருக்காங்க. அந்த கேரளா சைட்லாம் போனால் வச்சுக்க மலைப்பகுதியெலாம் சூப்பராக இருக்கும், அதனால் அதை கவர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ட்ரக்கிங் போகலான் இருக்கேன். பார்ப்போம், இது வரைக்கும் ஒரு 3 பிளானிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகலாம். வியூ பாயிண்ட் பக்கமாக வந்துட்டாங்க. ஆனால் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஊருக்குள்ளேருந்து வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு மண் ரோடு பிரிஞ்சு, அந்த மண் ரோடு கூட தான் போயிட்டுருக்கோம். வரவில்லையில் ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்களா, டிக்கெட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரா அது, இங்கே யாரா டிக்கெட்டு கவுண்டர் இருக்காங்க பார்த்தா ஒரு அக்கா உட்காந்துக்கிட்டு, அதுவும் அந்த அக்காவும் அவங்கள மாதிரி வேலை செய்யும்போது ஓய்வு எடுக்கும்போது எப்படி உட்காந்துருப்பாங்க அது மாதிரி உட்காந்துட்டாங்களா. சரி அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க போல, நடத்த நெவுளுக்கு இழப்பாராக உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்தா டிக்கெட்டு அப்படின்ச்சா. என்னன்னா அது சிரிப்பு வந்துச்சு கொஞ்சம் நேரத்தில். ஒரு பெஞ்சு இல்லை, ஒரு சேர் இல்லை. ஏன்னா டிக்கெட்டு கவுண்டர் அப்படின்னாவே நமக்கு இப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு தோணும். அந்த அக்கா மற்றவங்க மாதிரியே உட்காந்துருந்தாங்களா, அதனால எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. நான் ரிட்டன் போகும்போது முடிஞ்சால் காட்டுறேன் அவங்கள. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. அங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வியூ பாயிண்ட்டு. இங்கே ஒன்லி வியூ பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது.
நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க. அந்த இடத்துல காடு வயல் மாதிரி ஓட்டிருக்காங்க. ஃபுல்லுமே அங்கெல்லாம் கல்லுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த கல் நம்ம சைட்லேயே இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த வெயிலுக்கு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடம் ரொம்ப மொத்தமாக இருக்குங்க. இந்த ஃப்ரண்ட் சைடை விட இந்த பேக் சைடு ரொம்ப நைஸாகவும் மொத்தமாகவும் இருக்குது. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. அந்த அக்காவை காட்டுறோன்னு சொல்லியிருந்தேன்லங்க, இறங்க எப்படியும் போகும்போது காசு கேட்பாங்க, அந்த காமிக்கிறேன். அக்கா அந்த அக்கா இல்லை, டிக்கெட் வாங்கவே இல்லையா? அந்த அக்கா போயிட்டாங்கங்க. அந்த அக்கா போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இலப்பாறை வந்து நெவில் உட்காந்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த அக்கா உட்காந்தாங்களா, அதனால தெரியல எனக்கு. சேர்வராயன் டெம்பிள் பக்கமாக வந்தாச்சுங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. பைக்கில் போகிறவங்க எல்லாருமே இப்படியே வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. எதுக்கு அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. அதுவும் ஒவ்வொருத்தர் வந்துட்டு இந்த ரோடையே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. டிக்கெட் வந்து 10 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அந்த மலையில் ரொம்ப கருப்பு கலரில் இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் வந்து மேகம் வந்து மறைச்சிருச்சு. அதனால் ஃபுல்லுமே நிழல் தான். 2 மலையில் வந்து பிளாக் கலரில் ஷேடோ போட்டிருக்கு. வியூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டேங்க. கோயில் வந்து அங்கே இருக்குது. கோயிலுக்கு அந்தாண்டி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் அது வந்து முன்ன பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு, அதனால் அதை நான் வீடியோ எடுக்கவே இல்லை. இந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம அங்கேருந்து வந்தோம்லங்க, அந்த வழித்தடத்தில் தான் வியூ பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய இடத்துக்குலாம் போயிருக்கோம், பெரிய வித காட்டுக்குள்ளெலாம் போயிருக்கோம். அங்கெல்லாம் வந்து இந்த டவர் இல்லை. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து டவர் இருக்குங்க. இன்னும் கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, நம்ம கிளம்பலாம். நம்ம ஒரு 4 டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்த்துருப்போம். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க. நம்ம வீட்டுக்கு லொக்கேஷன் போட்டாச்சு. இங்கேருந்து 68 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம மலை உச்சியில் இருக்கோம். மலை உச்சியிலேருந்து கீழே வரும்போது வியூ இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம பிளாக் எடுக்கிறோங்க. மலை கீழே இறங்குற வரைக்குமே வீடியோ எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாங்க. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது தனி ஃபீலிங்காக இருக்கும். மலை உச்சிலேருந்து கீழே இறங்கும் போது அதில் வர காற்று கூலிங்காக அந்த வியூவு பார்க்கவே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வண்டி ரேஸ் பண்ணவே இல்லை, இறக்கத்துலேயே அவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்கு. எப்பயுமே விளாக் எடுத்து முடிச்ச வாட்டி அந்த ஹாப்பினஸ் இருக்க பாருங்க, அது தனி சுகம் தான். எப்பாடி வந்த வேலை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து மாட்டிக்கிட்டு கூச்சமே படாமல் வேகமாக ஜாலியாக போயிட்டுருக்கோங்கள. கூலிச்சு திரும்பி அடிக்குதாருன்னு. இது வரைக்கும் நம்ம 6 வாட்டர் ஃபால்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே நமக்கு வந்து ஊட்டி ரைடு தான் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த மலைப்பகுதி வந்து 40 கிலோமீட்ரு. இங்கேருந்து மலைக்கு மேலே போயிட்டு மறுபடியும் மலை கீழே இறங்கி மறுபடியும் மலைக்கு மேலே போகிறோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடு. அந்த வளைவுகள் தான், அந்த மலை தான் ஃபுல்லுமே ஹைட்டில் இருந்துச்சுங்க. நம்ம ஏற்கனவே மலைக்கு மேலே தாங்க இருந்தோம். அந்த மலைக்கு மேலே வியூ பாயிண்ட் போய் அந்த மலையை பார்த்தோம். நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் இருக்குங்க. இப்போ நம்ம கீழே தான் போக போகிறோம். இந்த முடக்கில் நான் முன்னே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியவில்லை. செம்மையாக இருக்குது. நம்ம எப்படி அந்த கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன்.
எனக்கு சரியாக தெரில. ஒன்று அந்த கீழே போவோம், இல்லைன்னா இந்த சைடு போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முன்னாடி ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குங்க. இது மாதிரி மலையில் பஸ்ஸில் உட்காந்துட்டு போனவே சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஆனால் சைடு தான் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ லென்த்தாக இருக்குது. போகிற ரூட்டு இப்படி 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 பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுதுங்க. நீங்களே ஒரு 2 வளைவை பாருங்களேன். இது இன்னும் இவ்வளோ வளைவாக இருக்குது. ஐயோ, மேப்பில் இப்படியா இருக்குது. சரிங்க, டைம் லைன் போட்டு விட்றேன். இந்த விளாக் இதோட முடிஞ்சிங்க. இப்போ டைம் வந்து 6 மணி பக்கமாக ஆகுது.